செய்தி வாசிப்பாளர் சேயோன் வணக்கம். இது உங்கள் சேயோன் வழங்கும் முக்கிய அரசியல் செய்தி தொகுப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தர்மபுரி தொகுதியில் மிகப்பெரிய அரசியல் பரபரப்பு உருவாகியுள்ளது. குடும்ப அரசியலை தாண்டி அதிகார போட்டியாக மாறிய இந்த மோதல் தற்போது மாநிலம் முழுவதும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த மோதலில் சௌமியா அன்புமணி மற்றும் ராமதாஸ் ஆகியோருக்கிடையான அரசியல் நிலைப்பாடு முக்கியமாக பேசப்படுகிறது. மருமகளாக இருக்கும் சௌமியா அன்புமணிக்கு எதிராகவே பாமக நிறுவனர் ராமதாஸ் நேரடியாக களம் இறங்கி பிரச்சாரம் செய்திருப்பது அரசியல் வட்டாரங்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அன்புமணி ராமதாஸ் மீது முன்வைக்கப்பட்டுள்ள விமர்சனங்களும் இந்த மோதலை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. குடும்ப உறவுகளைத் தாண்டி கட்சியின் எதிர்கால கட்டுப்பாடு யாரிடம் இருக்கும் என்ற கேள்வியே தற்போது முக்கியமாகியுள்ளது. இந்த நிலையில் தர்மபுரி தொகுதியில் வன்னியர் சமூகத்தின் வாக்குகள் முக்கிய தீர்மானிப்பாக பார்க்கப்படுகின்றன. அந்த வாக்குகள் ஒரே பக்கம் செல்லுமா அல்லது இரு அணிகளுக்கும் பிளவுபடுமா என்பதே தேர்தல் முடிவை தீர்மானிக்கக்கூடிய காரணியாக உள்ளது. அரசியல் விமர்சகர்கள் கூறுவதாவது, இது ஒரு சாதாரண தேர்தல் போட்டி அல்ல. ஒரு கட்சியின் உள்கட்டமைப்பு அதிகாரப் போராட்டம். ஒருபுறம் அனுபவமும் பழைய கட்டுப்பாடும், மற்றுப்புறம் புதிய தலைமையும் எதிர்கால அரசியல் திசையும். இந்த இரு திசைகளுக்கிடையே நடக்கும் மோதலாக இதை பார்க்கப்படுகிறது. மக்கள் மத்தியில் எழும் கேள்விகள்: வன்னியர் வாக்கு யாருக்கு சாயும்? சௌமியா அன்புமணி வெற்றி பெறுவாரா அல்லது ராமதாஸ் ஆதரவு பெற்று வேட்பாளர் முன்னிலை பெறுவாரா? இந்த தேர்தல் முடிவு பாமக கட்சியின் எதிர்கால அரசியல் திசையை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான ஒன்றாக இருக்கலாம். தமிழக அரசியலில் இது ஒரு புதிய திருப்புமுனையாக மாறுமா என்பது அடுத்த சில மணி நேரங்களில் தெளிவாகும். இது உங்கள் சேயோன் வழங்கிய முக்கிய அரசியல் செய்தி தொகுப்பு. மீண்டும் சந்திப்போம். நன்றி.